ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகலாம் உணர்ந்து போதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அலைகள் சோதியன் அம்பலத்து ஆடுவான், மலர் சிலம்பு அடிவாழ்த்தி வணங்குவான். ஸ்ரீ ஆனந்தவல்லி உடனாகிய அகஸ்தீஸ்வர பெருமானுடைய திருவருளாலே திருவாரூர் மாவட்டத்திலே சனி பகவானுக்கு அழகான தனித்தலமாக அமையக்கூடியது திருக்குடியலூர் என சொல்லக்கூடிய இந்த திருத்தலம். இந்த திருத்தலத்திலே மங்கள சனீஸ்வரராக இருந்து அழகான முறையிலே அருள் பாலிக்கின்றார். காரணம், இந்த ஆலயத்தினுடைய தல வரலாறை பார்க்கும் பொழுது சூரியனுடைய குமாரராக, அதாவது மகனாக இருக்கக்கூடியவர்கள் யமதர்மராஜா மற்றும் சனி பகவான். அந்த சூரியனுக்கு புத்திர சாபத்தை நீக்கி இந்த ஊரிலே இரு குழந்தைகளையும் பிறப்பதற்கு சிவபெருமான் அகஸ்தீஸ்வரர் அருள் செய்த ஒரு பெரிய திருத்தலம். சனி பகவான் பிறந்த இடம், அதே போன்று யமதர்மராஜா பிறந்த இடம். அதை வலியுறுத்துகின்ற வகையிலே நமது ஆலயத்திலே இரு சிவபெருமானுடைய ஆலய நுழைவு வாயிலே வலது பக்கத்திலே யமதர்மராஜாவும் இடது பக்கத்திலே சனி பகவானும் தனி ஆலயம் கொண்டு தனி சன்னதி கொண்டு அழகான முறையிலே அருள் பாலிக்கின்றார். தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு நாளைய தினம் அதிகாலையிலே 5:21 பிரவேசம் செய்கின்றார். அப்பெருவிழாவை முன்னிட்டு இன்றும் நாளையும் இவ்வாலயத்திலே சிறப்பான முறையிலே கோலாகலமான முறையிலே இந்த சனிப்பெயர்ச்சி விழாவானது கொண்டாடப்பட்டு வருகின்றது. பல ஊர்களிலிருந்து, தமிழகத்திலே பல திசைகளிலிருந்து இவ்வாலயத்தை தரிசனம் செய்ய காலை முதல் ஆங்காங்கு பக்தர்கள் வந்து இந்த மங்கள சனீஸ்வர பெருமானை தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாளைய தினத்திலே இந்த மகர ராசியிலே பிரவேசம் செய்யக்கூடிய நேரத்திலே இந்த சனி பகவானுக்கு சிறப்பு யாகங்கள், வழிபாடுகள் இவைகளெல்லாம் செய்து 5:21 தீபாராதனையோடு கூட நாளை தினத்திலே இந்த சனிப்பெயர்ச்சி விழாவானது சிறப்பான முறையிலே ஆலயத்திலே நடைபெற இருக்கின்றது. மங்கள சனீஸ்வரராக இருந்து அருள்பாலிக்கக்கூடிய இந்த திருத்தலத்திலே நாம் இந்த சனி பகவானை தரிசனம் செய்தால் 7.5 நாட்டு சனி, ஜென்ம சனி மற்றும் அஷ்டமத்து சனி இப்படியாக இருக்கக்கூடிய சனி உபாதைகளிலிருந்து வரக்கூடிய அனைத்து துன்பங்களையும் நீக்கக்கூடிய ஸ்தலமாக அமையக்கூடியது இந்த மங்கள சனீஸ்வரர் என சொல்லக்கூடிய இந்த திருக்கொடியலூர் என சொல்லக்கூடிய திருத்தலம். காரணம், இந்த பிறந்த இடத்திலே வருகின்ற அடியார்களுக்கு துன்பத்தை விளைவிக்கக்கூடாது என்ற ஒரு பெரிய நோக்கத்திலே சனி பகவான் இங்கு அனுகிரகம் அபயமூர்த்தியாக இருந்து, சனி பகவானுடைய கரமானது அபயகரமாக இருந்து இந்த திருத்தலத்திலே அருள் பாலிக்கின்றார் சனி பகவான். அப்பேற்பட்ட இந்த திருத்தலத்திலே நாளை சனி பெயர்ச்சி விழாவானது இன்றும் நாளையும் சிறப்பான முறையிலே கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதில் எல்லோரும் கலந்து கொண்டு மங்கள சனீஸ்வர பெருமானுடைய திருவருளை பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கேட்டுக்கொள்கின்றோம்.